சிப்பிக்குள் முத்து உருவாகும் கதை எப்படி என்று இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிப்பி தன்னுக்குள் புகும் சிறிய மணல் துகள்களால் வலி அனுபவிக்குது. அதை சமாளிக்க அந்த நெக்கர் என்ற பொருளை அதுக்குள்ளே சுற்றி பூசி பாதுகாப்பு உருவாகுது. அந்த படலங்கள் பல வருடங்களை சேர்ந்து ஒரு முத்தாக மாறுது. ஒரு தொந்தரவான அனுபவம் தான் இதிலிருந்து ஒரு முத்தாக மாறுகிறது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில மன துகள்கள் மாதிரி வலி சோதனைகள் வரும். அந்த வலியை பொறுமையோடு அன்போடு நிதானமாக சமாளித்தா அதை நம்மை நெருங்கடிக்க கூட உடைக்காம இன்னொரு அழகான புத்திசாலித்தனமான மனிதர்களாக மாற்றும். அதனால தான் சொல்லுவாங்க, வலி இல்லாமல் முத்து இல்லை, சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை என்பது உண்மையிலேயே இது வாழ்க்கையின் ஒரு தத்துவம் என்று சொல்லலாம். எனவே இந்த விஷயத்த குடும்பமாக சேர்ந்து செஞ்சோன்னு சொன்னால் அன்பு பொறுமை புரிந்து கொண்டு ஒரு குடும்பம் ஒரு முத்தாக மாறுது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன வழிகளை புரிஞ்சு கொள்ளும் போது உறவுகளோட வலு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கப்படுது. அதனால தான் வலி வந்தாலே அது அழகாக முடிந்து விடாது என்று இல்லை. சில வழிகள் முத்தாக மாறும் வல்லமை கொண்டவை என்று சொல்வது உண்மையிலே 100க்கு 100 உண்மை.